பைசன் காலமாடன் திரைப்படம் தீபாவளிக்கு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடித்துள்ள இத்திரைப்படம் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த திருநெல்வேலியை மைய கருவாக கொண்டு இந்த கதை உருவாக்கப்பட்டுள்ளது. முன்னாள் திருநெல்வேலி மாவட்டம், தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மணத்தி கணேசன் என்ற விளையாட்டு வீரரின் கதையாக இருந்தாலும் அதில் தேவேந்திரகுல வேளாளர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த சாதிய பிரச்சனைகளும் படக்கத்தில் முக்கிய கருவாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் பழைய ஆட்களுக்கும் 80s கிட்ஸ் 90s கிட்ஸுக்கு இது புரியும். 2K கிட்ஸ் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. திரையரங்குகளில் மக்கள் ஆரவாரமாக வெற்றிகரமாக அதை ஆதரித்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் அந்த சாதிய மோதல்கள் இன்னும் இருக்கிறதுங்கிற மாதிரி தான் இந்த படம் கொண்டு போகுது கதையை. ஆனால் சில விஷயங்கள் நேர்மையாகவும் சொல்லியிருக்கிறாங்க, சில விஷயங்கள் மறைமுகமாகவும் சாதிய பாகுபாடோடு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நடித்தவர்கள் அனைவருமே நல்ல சிறப்பான நடிப்பை தான் நடிச்சிருக்காங்க. அது வெற்றி இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு தான் நம்ம கொடுக்கணும். மணத்தி கணேசனை பொறுத்தளவில் அவர் ஒரு என்ன ஜாதின்றே இதுவரைக்கும் தெரியாத ஒரு பிளேயர். அவர் சிவந்தி ஆதித்தனாரோட தினத்தந்தி அதிபரோட சன்பேப்பர் மில் டீமில் தான் விளையாடிட்டு இருந்தார். அந்த விளையாடும்போதும் அவங்க நாடார் சமுதாயம், அது திரைப்படத்துலேயுமே இதை காமிச்சிருக்கிறாங்க. நாடார் சமுதாயம் தான் அவருக்கு உதவி பண்ணிச்சுன்ட்டு. ஆனால் மணத்தி கணேசன் என்ன ஜாதிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இந்த திரைப்படம் மூலம் தான் அவர் என்ன ஜாதிங்கிறதையே மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்குறாங்க. இன்னொன்று பசுபதி பாண்டியனை கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிற மாதிரியும், ஏன்னா அது தன்னோட ஜாதியை பற்றுங்கிறதுனால அதை பசுபதி பாண்டியனை பற்றி புகழ்ந்து பேசிட்டும் அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே அம்பேத்கர் படத்தையும் அவங்க மெயினாக கொண்டு வர பார்த்துருக்குறாங்க. அம்பேத்கர், தியாகி இம்மானுவேல் சேகரனார், அதுக்கப்புறம் பசுபதி பாண்டியன், இதுதான் அவங்க மெயினாக கொண்டு பார்த்தது. இந்த மாதிரி அது ஒரு சாதாரணமாக இப்போ நீங்கள் இயக்குனர் முத்தையா படம் எடுப்பார், அதில் முத்துராமலிங்க தேவரோட படம் இருக்கும். அது ஒரு ஃப்ரேமில் ஒரு ஃபோட்டோவில் மங்களா இல்லைன்னா ஒரு கேலண்டரில் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் போன்றவர்கள் எல்லா இடத்துலையுமே அம்பேத்கரை இது பண்ணுற மாதிரி ஹீரோ அம்பேத்கரோட சமூகம், அதாவது அந்த தேவேந்திர குலாளர் இல்லைன்னா பறையர், பல்லர், அந்த மாதிரி தான் அவங்க ஹீரோவை இது பண்ணுறாங்க. இன்னொன்று முக்குலத்தோரை பற்றி எடுக்கிற படங்கள் முக்கியமாக எதிரிகளும் முக்குலத்தோர் மாதிரியே தான் வில்லனாக காமிப்பாங்க. ஆனால் இங்கே இது அப்படி இல்லை. மற்ற காஸ்ட்டை தான் வில்லனாக காமிக்கிற மாதிரி பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வராங்க. இதுதான் இந்த படத்தோட மைனஸ். மற்றபடி படத்தோட கதை மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மணத்தி கணேசனை பொறுத்தளவில் அவருக்கு சிவந்தி ஆதித்தனார் தான் நல்லா சப்போர்ட் பண்ணார். அதுதான் சன்பேப்பர் மில்னு சொல்கிறோம்ல, அதில் தான். அதுபோல் அதுக்கப்புறம் தான் அவர் டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளேயர் ஆகி இந்தியன் பிளேயர் ஆகிறாரு. அவருக்கு இந்தியன் பிளேயர் கேப்டன் ராஜரத்னம்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் தான் இந்த படம் இவருக்கு சப்போர்ட் பண்ணாதான் படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்களாம் என்ன சமுதாயங்கிறத திரைப்படத்தில் காமிக்கலை. ஆனால் ஹீரோ என்ன சமுதாயங்கிறத திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் மெயின். வெங்கடேச பண்ணையாரை பொறுத்தளவில் அதில் சரிசமமாக பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாரு மாரி செல்வராஜ். இல்லைன்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் ஜாதிய பிரச்சனைகளை இது தலை தூக்கியிருக்கும். ஏன்னா பசுபதி பாண்டியனும் அதில் இறந்துருந்தார். வெங்கடேஷ் பண்ணையார் இல்லைன்னா பண்ணையார் தான், வெங்கடேஷ் பண்ணையார் தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் கழுத்தில் ஒரு டாலர் போட்டிருப்பார், ஓம்ட்டு அதில் இருக்கும். அது வெங்கடேஷ் பண்ணையாரோட அடையாளம் தான், அது ஓம்ட்டு போட்டிருப்பார். அப்புறம் பசுபதி பாண்டியனை பொறுத்தவரை அந்த கருப்பு கலர் துண்டு ஒன்று டவலில் போட்டு அந்த தாடி, அது அமீர் பசுபதி பாண்டியனோட அந்த உருவத்தை தான் ஞாபகப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி படத்தில் மணத்தி கணேசன் அவங்க அப்பாவே ஃபுட்பால் பிளேயர் தான். ஆனால் அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்ட மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அது உண்மை இல்லை. அதுதான் அவர் மணத்தி கணேசனே இதில் பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு. அது கமர்ஷியல் படத்துக்காக அது கொண்டு வந்தது தான். அதனால் இது அவருக்கு உதவி பண்ணது ஃபுல்லாக நாடார் சமுதாயங்கிறத படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை மிகைப்படுத்தாமல் தன்னோட சமுதாயத்தை மட்டும் மிகைப்படுத்துகிற மாதிரி படத்தில் காமிச்சிருக்காரு. இது ஒன்று தான் அவரோட ட்ராப் பாயிண்ட்டு. மற்றபடி படம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. மணத்தி கணேசனை பொறுத்தளவில் நாங்கள்
ஒன்று சொல்லணும். அது வந்து ஆக்சுவலாக சன் பேப்பரில் விளையாடிட்டு இருக்கும்போது நாங்களாம் அப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்போம். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்போம். அப்போ அந்த சன் பேப்பர் மில்லோட கேப்டன் வந்து எங்களுடைய உறவினர் தான், என்னோட நண்பனோட அப்பா தாசன் நாடார். அவர் தான் வந்து சன் பேப்பர் மில் டீமோட கேப்டன். அப்போ எங்கள் ஊருக்கு வந்து மணத்தி கணேசன் வந்திருக்கிறாரு. நான் சிறுவனாக இருக்கும்போது அதில் வந்து அதில் ஜபதாஸ்ன்ற அவர் தான் இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கான். அவங்க எல்லோரும் அந்த ஒரு இது மேஜிக் மாதிரிலாம் பண்ணி காமிச்சிருக்கா. தீக்குச்சியில் தீப்பெட்டியில் ஒரு மேஜிக் பண்ணுவார். அப்போல்லாம் மணத்தி கணேசன் யாருன்னு தெரியாது, ஆனால் பிளேயர் தெரியும். இப்போ நாங்களாம் திருச்செந்தூர் ஏதாவது போகும்போது குறும்பூருக்கும் ஸ்ரீவைகுண்டம் தாண்டினோடனே மணத்தின்னு அந்த ஒரு ரோடு வளைவில் மணத்தின்னு ஒரு போர்டு இருக்கும். மணத்தி கணேசன் ஊர் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவோம். ஆனால் அது என்ன ஜாதி என்ன இதுங்கிறது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இந்த படத்தின் மூலமாக தான் தன்னை வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளருங்கிற மாதிரி மாரி செல்வராஜ் வந்து வெளிப்படுத்துகிறாரு. இது வரைக்கும் மணத்தி கணேசனை ஜாதி ரீதியாக பார்க்கல, ஒரு கபடி பிளேயராக தான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. மற்றபடி படம் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இது வந்து இன்னும் ஒரு அந்த இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவரோட சமுதாயத்தை பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசினார். எதிரியை வந்து மட்டம் தட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆதிக்க சாதின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அந்த படத்தில் வந்து எதிரியையுமே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த வெட்டுக்குத்துங்கிறது வந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட பாகை தான், சமுதாய பாகை மாறிச்சு. அதையும் படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி அவர் சிவந்தியாயத்தினரை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தியிருக்கலாம். அதாவது மிகைப்படுத்தல, நேர்மையாக சொல்லியிருந்திருக்கலாம். அவர் சிவந்தியாயத்தினர் தான் சப்போர்ட் பண்ணாருங்கிறது. அது வந்து சொல்கிறதுக்கு மனசு வந்திருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அவங்களோட எடுக்கக்கூடிய நோக்கங்கள் வேறு. மற்றபடி இந்த திரைப்படம் நல்லாயிருக்கு, எல்லோரும் பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். நன்றி.